பாம்பன்பாறையில் கடந்த தினம் தோமஸ் என்ற விவசாயியை தாக்கிய காட்டு யானை மீண்டும் வேறொரு விவசாயியை தாக்க முயற்சித்துள்ளது. விவசாயியிடத்தில் தண்ணீர் பாய்ச்ச சென்ற ஸ்டீவனை தான் காட்டு யானை தாக்க முற்பட்டது. பாம்பன்பாறையில் தோமஸை கடந்த தினம் காட்டு யானை தாக்கியிருந்தது. இதே யானை தான் மீண்டும் விவசாயியை தாக்க முற்பட்டது. காலை 6:15 மணிக்கு சுரக்குளம் வீட்டிலிருந்து அருகிலுள்ள விவசாயிடத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்ற ஸ்டீவனை தான் காட்டு யானை தாக்க முற்பட்டது. ஸ்டீவன் அங்கிருந்து ஓடியதால் உயிர் தப்பினார். ஸ்டீவனை விரட்டுவதற்கிடையில் காட்டு யானை போஸ்டில் இடித்து நின்றதால் ஸ்டீவன் உயிர் தப்பினார். பயஸ் நகரில் கடந்த தினம் காட்டு யானை தாக்குதல் ஏற்பட்ட பாம்பன்பாறைக்கு செல்லக்கூடிய பகுதிதான் சுரக்குளம். അന്നേരം വാർക്ക് റോട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ ഞാൻ ഒച്ചയെടുത്ത് കഴിഞ്ഞപ്പോൾ അത് നേരെ വരുമായിരുന്നു. നേരെ വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ തന്നെ എനിക്ക് പേടിയായി. ഞാൻ എന്നിട്ട് അവിടെ നിന്ന് ചാടി ഓടി ആ അടുത്ത വീട്ടിലേക്ക് കയറി കഴിഞ്ഞപ്പോഴത്തേനും ആ പോസ്റ്റില്ലെന്നെങ്കിൽ ഞാൻ തട്ടിന് ആ ഇലക്ട്രിക് പോസ്റ്റിൻ്റെ അവിടെ വന്ന് നിന്നാണ്. അപ്പോഴത്തേക്കും ഞാൻ തട്ടി വീണ് അവിടെ കഴിഞ്ഞിട്ട് എന്നെ അടുത്ത ആൾ വിളിച്ചെലിപ്പിക്കുകയത്. എന്നിട്ട് അവൻ്റെ വീടിൻ്റെ പുറകിൽ കൂടി തന്നെ പോയത്. ഈ ആന ഭയങ്കര അപകടകാരിയാണ്. അത് നമ്മൾ നോക്കിയില്ലെങ്കിൽ ആരെങ്കിലും തട്ടിക്കളയുന്നൊക്കെയാണ്. ന്യൂസ് ബ്യൂറോ, മറയൂർ.